திருநாஸ் மறுபிறப்பு முன்னோர்களின் விழிப்புணர்வு சீசன் -1. ரசினி பண்டைய சக்தியை வெளிப்படுத்துகிறார். இழந்த ராஜ்யத்தை நந்தினி மீட்டெடுப்பாரா? விளம்பரம். நாடகா. பழங்கால டிரம்ஸ் மற்றும் எதிரொலிக்கும் மந்திரங்கள் மெதுவாகத் தொடங்குகின்றன. கருப்பு திரை. இடி முழக்கம். மென்மையான கிசுகிசுப்பு கேட்கிறது. 700 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு இளவரசன் இறந்தார். ஆனால் அவரது ஆன்மா ஓய்வெடுக்க மறுத்தது. ஒரு தங்க சிம்மாசனமாக வெட்டப்பட்டது. இப்போது உடைந்து மணலில் புதைக்கப்பட்டுள்ளது. கதை சொல்பவர் ஆழமான, உறுதியான குரல். ஒரு காலத்தில் புகழ்பெற்ற சுந்தர தேசத்தில் துரோகம் அரச குடும்பத்தை இரத்தம் கசியச் செய்தது. விதி நெருப்பை சீற்றமாக மாற்றியது. ஒளிர்வுகளாக வெட்டப்பட்டது. இரத்தக்கரை படிந்த சுருள்கள். எரியும் கோவிலில் அழும் ஒரு பெண். வெற்றிடத்தில் அலரும் திருநாசத்தின் பேய். இசை தீவிரமடைகிறது. ஒரு மனதை மயக்கும் பாடகர் குழு எழுகிறது. நவீன பெண்மணி நந்தினி மண்டியிட்டு வெறிபிடித்த நிலையில் இருப்பது போல் சித்தரிக்கப்பட்டுள்ளது. கதை சொல்பவர் அவர் பலவீனமானவர்களின் உடலில் மீண்டும் பிறந்தார். ஆனால் அவரது பழிவாங்கும் எண்ணம் வேறொன்றுமில்லை. விரைவான படங்கள். நந்தினியின் பிரதிபலிப்பு திருநாமங்களை காட்டுகிறது. வாள்கள் மோதுகின்றன. கோயில்கள் எரிகின்றன. சபிக்கப்பட்ட குடும்பத்தின் காட்சிகள். பார்த்திபனின் பேய் குரல் எதிரொலிக்கிறது. நீ உண்மையைத் தேடுகிறாய், திருநாஸ். ஆனால் உண்மை என்பது கைப்பிடி இல்லாத ஒரு கத்தி. ரசினி உள்ளே நுழைகிறாள். இறந்து கொண்டிருக்கும் ஒரு மனிதனிடமிருந்து சக்தியை உறிஞ்சும்போது அவள் கண்கள் ஒளிர்கின்றன, சிரிக்கின்றன. கதை சொல்பவர் அழியாதவர்கள் எழுகிறார்கள். ஆன்மாக்கள் ஒன்றிணைக்கின்றன. காலத்தால் புதைக்கப்பட்ட ரகசியங்கள் நகங்களால் மீண்டும் ஊர்ந்து செல்கின்றன. மாண்டேஜ். நிழலில் ஒரு குழந்தை தீப்பிழம்புகளிடம் கிசுகிசுக்கிறது. சுடர் கோயில் துடிக்கிறது. ஒரு கருப்பு சூரியன் வானத்தை மறைக்கிறது. நந்தினி திருநாஸ் இரட்டை குரல். நான் என் ராஜ்யத்தை மீட்டெடுப்பேன். அதற்காக நான் தெய்வங்களை எரிக்க வேண்டியிருந்தாலும் கூட. மீண்டும் பிறந்த ஒரு கட்டுக்கதை. மறக்க முடியாத ஒரு ஆன்மா. நடுங்கும் ஒரு ராஜ்யம். நெருப்பு மட்டுமே உண்மையை வெளிப்படுத்தும். விரைவில் ஸ்ட்ரீமிங். திருநாமங்களின் எழுச்சியைக் காண்க. 700 ஆண்டுகளுக்கு முன்பு திருநாஸ் என்ற வலிமைமிக்க இளவரசன் சுந்தர தேசத்தை கௌரவத்துடனும் மனதாரவும் ஆட்சி செய்தான். ஆனால் விதி அவரை ஏமாற்றியது. அவரது குடும்பம் தலைகீழாக மாறியது. அவரது மனைவி வீழ்ந்தார். அவரது சிம்மாசனம் எரிந்தது. இப்போது அவர் திரும்பி வருகிறார். பலவீனத்தில் பிறந்தாலும் மகத்துவத்திற்கு விதிக்கப்பட்ட நந்தினி என்ற பெண்ணுக்குள் அவரது ஆன்மா விழித்துக் கொள்கிறது. திருநாஸ் சுடரிலும் இரத்தத்திலும் புதைந்திருக்கும் ரகசியங்களை வெளிப்படுத்தும் போது ஒரு புதிய போர் மூழுகிறது. அரியணைக்காக மட்டுமல்ல, ஆனால் சுந்தர தேசத்தின் ஆன்மாவுக்காகவே. திருநாஸ் ஏன் காட்டிக் கொடுக்கப்பட்டார்? ரசினி எந்த பண்டைய சக்தியை வெளிப்படுத்தினார்? திருநாமங்களால் பேய் பிடித்த நந்தினி காலத்தால் இழந்த ஒரு ராஜ்யத்தை மீட்டெடுக்க முடியுமா? கடந்த காலம் இறந்துவிடவில்லை. அது காத்திருக்கிறது. திருநாஸ் கற்பனை கதை. ஆன்மா மறுபிறவி காவியம். இந்திய பழிவாங்கும் காவியம். நந்தினி திருநாஸ் உடைமை. ரசினி அழியா துரோகம். சுந்தர தேச புராணம். வரலாற்று கற்பனை மறுபிறப்பு. பண்டைய இளவரசர் திரும்புகிறார். இருண்ட குடும்ப ரகசியங்கள். அடிப்படை சுடர் சக்திகள். இடது பக்கம் ஒரு ராஜ இளவரசனின் ஆவி திருநாஸ் சுடரில் கர்ஜிக்கிறது. பாதி வெளிப்படையானது. வலது பக்கம் நந்தினி கண்கள் ஒளிர்கின்றன. தோளில் நெருப்பு குறிகள். மார்பை பற்றிக்கொண்டாள். பின்னணி உடைந்த சிம்மாசனம். அதன் கீழே இரத்தக்கரை படிந்த ஆயுதங்கள். உரை மேலடுக்கு. இளவரசர் தனது உடலில் திரும்புகிறார். திருநாடு மறுமலர்ச்சி. ஒரு இளவரசன். ஒரு துரோகம். மறுபிறவி எடுத்த ஆன்மா. திருநாஸ் தன் உடலில் திரும்புகிறாள். அவள் வெறும் நந்தினி தான். அவன் அவளுக்குள் விழித்தெழும் வரை. நெருப்பு பேசட்டும். துவக்கத் தாக்குதல். இரத்தச் சிவந்த வானத்தின் கீழ் எரிந்த போர்க்களம். கதை சொல்பவர் ஆழமான, கட்டளையிடும் குரல். 7 நூற்றாண்டுகளுக்கு முன்பு ஒரு வலிமைமிக்க இளவரசன் நீதியுடன் ஆட்சி செய்தான். துரோகத்துடன் இறந்தான். குறிப்பு. திருநாஸ் தனது சிம்மாசனத்தில் அமர்ந்து தனது ராணியை பார்த்து புன்னகைக்கிறார். திடீரென்று கத்திகள் மின்னுகின்றன. அலறல்கள். நெருப்பு. கதை சொல்பவர் அவரது மரபை அவர்கள் எரித்தனர். அவரது காதலை கொன்றனர். அவரது பெயரை அமைதியாக புதைத்தனர். நவீன காலத்திற்கு மறைதல். ஒரு சிறிய கிராமத்தில் நந்தினி என்ற அமைதியான பெண் நிற்கிறாள். கதை சொல்பவர் ஆனால் விதியை என்றென்றும் சங்கிலியால் பிணைக்க முடியாது.
அவள் கண்கள் பொன்னிறமாக மின்னுகின்றன. ஒரு சுடர் வெடிக்கிறது. அவள் குரல் ஆழமடைகிறது. திருநாசின் ஆன்மா அவளுக்குள் விழித்துக் கொள்கிறது. நந்தினி, திருநாஸ் குரல் அடுக்கு, நான் போய்விட்டேன்னு நினைச்சீங்களா? நான் நெருப்பு. மறுபிறவி. ஃபிளாஷ் காட்சிகள். இரசினி இருண்ட சக்தியை உறிஞ்சுவது. பேய் பார்த்திபன் அழுவது. இரத்தத்தில் நனைந்த ஒரு சுருள். தீப்பிழம்புகளில் வெடிக்கும் கோயில்கள். கதை சொல்பவர். இளவரசரின் பழிவாங்கலை நந்தினியின் உடல் சுமக்கும்போது பண்டைய ரகசியங்கள் விழித்துக் கொள்கின்றன. ஒரு சிறுவன் நெருப்பில் சின்னங்களை வரைகிறான். முகமூடி அணிந்த ஒரு போர்வீரன் மறைந்திருக்கும் எதிரிக்கு தலைவணங்குகிறான். ஒரு கத்தி வானத்தை பிளக்கிறது. கதை சொல்பவர். சுந்தர தேசத்தின் உண்மை முன்பை விட பிரகாசமாக எரியும். ஒரு அழியாத ஆன்மா, மிகவும் எதிர்பாராத வடிவத்தில் நீதி கோரத் திரும்புகிறது, நந்தினி என்ற இளம்பெண் மூலம். துரோகம், மந்திரம் மற்றும் மரபு ஆகியவற்றின் ரகசியங்களை அவள் வெளிப்படுத்தும்போது, ஒரு மறக்கப்பட்ட இளவரசன் எழுகிறான். அவனுடன், உடைந்த ராஜ்யத்தின் தீப்பிழம்புகளும் எழுகின்றன. இடது பாதி, திருநாசின் பேய் முகம், அரச மற்றும் எரியும். வலது பாதி, நந்தினி, ஒளிரும் கண்கள், கூந்தலில் தீப்பிழம்புகள், வாளைப் பிடித்தபடி. பின்னணி, சுந்தர தேசம் அழிவிலும் தீயிலும். உரை, அவன் அவள் உடலில் திரும்பி வருகிறான். திருநாஸ் மறுபிறப்பு முன்னோர்களின் விழிப்புணர்வு சீசன் -2 தொடரும்.